சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணி கட்சியுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து மாநில குழு, செயற்குழு உள்ளிட்ட கூட்டங்களை நடத்தி வருகிறது. அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் என்பது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக இன்று நடைபெற கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் M.A. கோபி கலந்து கொள்கிறார். ஏற்கனவே திமுகவுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து சிக்கல் நீட்டித்து வரக்கூடிய நிலையில் தொகுதிகள் அதிகம் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மாநில குழு கூட்டத்தில் ஏற்கனவே தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதி செய்வதில் சிக்கல் நீடித்து தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதுவரையில் நடைபெற்றிருந்த மாநில குழு நிர்வாக கூட்டத்தில் நிர்வாகிகள் அனைவரும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 5 தொகுதிகள் திமுக கொடுத்தால் திமுக கூட்டணியில் போட்டியிடாமல் தனித்து போட்டியிட கருத்துக்கள் என்பது தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் திமுக பொறுத்தவரையிலும் 5 தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதே 5 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்குவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த முறையை விட கூடுதலான தொகுதிகள், அதாவது கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டது, அதை விட கூடுதலாக ஒரு தொகுதி அல்லது 2 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இன்று மாநில குழு நிர்வாகிகள் கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த மாநில குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் அகில இந்திய தேசிய தலைவர் என்பது கலந்து கொள்ள இருப்பதாகவும் M.A. கோபி கலந்து கொண்டு ஆலோசனை என்பது முக்கிய ஆலோசனை எடுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணி கட்சியுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து மாநில குழு, செயற்குழு உள்ளிட்ட கூட்டங்களை நடத்தி வருகிறது. அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் என்பது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக இன்று நடைபெற கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் M.A. கோபி கலந்து கொள்கிறார். ஏற்கனவே திமுகவுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து சிக்கல் நீட்டித்து வரக்கூடிய நிலையில் தொகுதிகள் அதிகம் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மாநில குழு கூட்டத்தில் ஏற்கனவே தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதி செய்வதில் சிக்கல் நீடித்து தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதுவரையில் நடைபெற்றிருந்த மாநில குழு நிர்வாக கூட்டத்தில் நிர்வாகிகள் அனைவரும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 5 தொகுதிகள் திமுக கொடுத்தால் திமுக கூட்டணியில் போட்டியிடாமல் தனித்து போட்டியிட கருத்துக்கள் என்பது தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் திமுக பொறுத்தவரையிலும் 5 தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதே 5 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்குவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த முறையை விட கூடுதலான தொகுதிகள், அதாவது கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டது, அதை விட கூடுதலாக ஒரு தொகுதி அல்லது 2 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இன்று மாநில குழு நிர்வாகிகள் கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த மாநில குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் அகில இந்திய தேசிய தலைவர் என்பது கலந்து கொள்ள இருப்பதாகவும் M.A. கோபி கலந்து கொண்டு ஆலோசனை என்பது முக்கிய ஆலோசனை எடுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.